வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி, ஆடி மாதம் 2ஆம் தேதி. இன்றைய நிலையிலான வானிலை அமைப்பு. வானிலை அமைப்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன? தமிழகத்தில் நீடிக்கும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு மற்றும் மழை பொழிவு. இன்று தீவிரம் எங்கெங்கு? தென்மேற்கு பருவமழை வலுவடைந்து நீடித்து வரக்கூடிய நிலையில் கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளப்பெருக்கு, கரைபுரண்டு வரும் காவிரி, இன்றைய நிலையில் நீர் வரத்தும் நீர் இருப்பும் மேட்டூர் நோக்கிய நீர் வரவும், இந்த அடிப்படையிலான எனது வானிலை சார்ந்த விளக்கங்கள். வணக்கத்துடன் சி அண்ணாதுரை. வானிலை அமைப்பு. நிலநடுக்கோட்டு மத்திய இந்திய பெருங்கடல் பகுதியில் குறைவழுத்த மாறுபாடுகள் தொடர்ந்து ஒரே நிலையில் நீடிக்கின்றது. ஒரிசா கடலோரம், ஒரிசா மற்றும் மேற்கு வங்க கடலோரம், வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போதைய நிலையில் நீடிக்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கடந்த 4 முதல் 5 தினங்களாக அது மேலடுக்கு சுழற்சியில் இருந்து தொடங்கி தற்போதைய நிலையில் அது அறிவிக்கப்பட்ட ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவெடுத்து நிற்கிறது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய விளைவாக மேற்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பிரிவு காற்று மிகையான ஈரப்பதத்துடன் கேரளம் மற்றும் தமிழக நிலப்பரப்பு கடந்து மற்றும் தெற்கு கர்நாடக பகுதிகள் மற்றும் ஆந்திர பிரதேச பகுதிகளை கடந்து சுழற்சி நோக்கி வலுவாக மேலடுக்கின் வழியாக உள்ளிருக்கப்படுகிறது. இதில் முகப்பில் உள்ள நிலப்பரப்பு கனமழை பொழிவை பெற்று வருகிறது. அந்த வகையில் கேரளம் மற்றும் கர்நாடக பகுதிகள் கனமழை முதல் மிக கனமழை பொழிவை, வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தும் மழைப்பொழிவை பெற்று வருகிறது. அதற்கு காரணமாக இருப்பது நில அமைப்பு. தமிழகம் மற்றும் ஆந்திர பிரதேசத்தை கடக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை மேற்கு மாவட்டங்களில் சற்று வலுவான மழைப்பொழிவை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் சார்ந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக ஏற்படுத்தி வருகிறது. அதே நேரத்தில் இதர பகுதிகளில் மேகமூட்டமான வானிலை அமைப்பை ஏற்படுத்த அந்த மேலடுக்கின் வழியாக உள்ளிருக்கப்படும் மிகையான ஈரப்பதம் காரணமாக அமைந்திருக்கிறது. வெப்பம் உயரக்கூடிய ஒரு சில கடலோர பகுதிகளில் மாலை மற்றும் முன்னிரவு நேரங்களில் இடியுடன் கூடிய மழைப்பொழிவை ஓரிரு இடங்களில் ஏற்படுத்தக்கூடிய சூழல் தற்போதைய நிலையில் காணப்படுகிறது. நேற்றே நமது விளக்கத்தில் இதனையே நாம் குறிப்பிட்டிருந்தோம். இந்த வானிலை 3 தினங்களுக்கு நீடிக்கக்கூடும் என நேற்று அறிவித்திருந்தோம். 3 முதல் 7 தினங்களுக்கு, அதாவது 3 தினங்களுக்கு உறுதியான வானிலை அமைப்பு நீடிக்க, மேலும் 7 தினங்களுக்கு இந்த காற்று சுழற்சியினுடைய நகர்வை பொறுத்து மாற்றத்துடன் நீடிக்கக்கூடும் என அறிவித்திருந்தோம். அந்த நிலை இன்றைய நிலையில் தொடர்கிறது. ஏன்னா இன்றைய நிலையில் சுழற்சியானது மேலும் வலுப்பெற்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றிருக்கிறது. இது அடுத்த கட்டமாக அடுத்த நிலையை நோக்கி முன்னேறக்கூடும். ஒரு கட்டத்தில் இது வடக்கு வங்கக்கடல் பகுதியில் நீடித்து வரும் 23, 24ஆம் தேதிக்கு பிந்தைய நிலையில் ஒரிசா நிலப்பரப்போ அல்லது மேற்கு வங்க நிலப்பரப்பு கடந்து அது வடமேற்கு இந்திய பகுதிகள் நோக்கி முன்னேறக்கூடும். அந்த நிலையில் தற்போது நீடிக்கக்கூடிய வானிலையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். உள்ளீர்க்கப்படும் காற்று வளிமண்டல மேலடுக்கில் ஈர்க்கப்படுவது குறையும். இயல்பான வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு தமிழகம் திரும்பும். அதே நேரத்தில் கேரளம் மற்றும் தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் மழைப்பொழிவு வரும் 24, 25ஆம் தேதி வரை இதே நிலையில் கனமழை முதல் மிக கனமழை என்ற அளவில் அவ்வப்போது நீடித்து கொண்டே இருக்கும்.
கண்ணூர், காசர்கோடு, கோழிக்கோடு, வயநாடு, பாலக்காடு, மலைப்புறம், திருச்சூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து தீவிர மழைப்பொழிவிற்கு அடுத்து வரக்கூடிய 3 முதல் 5 நாட்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதனை கடந்த ஒரு வார காலமாக மழைப்பொழிவு தீவிரமடைந்து காணப்படுகிறது. இந்த மாவட்டங்களில், கேரளாவினுடைய வடக்கு மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவு தீவிரமடைந்தே காணப்படும். பெரும் வெள்ளப்பெருக்கு இங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. அதிரப்பள்ளி அருவியானது தற்போதைய நிலையில் அதிரப்பள்ளி ஆறு நீர்வரத்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதன் காரணமாக அதிரப்பள்ளி அருவி கடந்த ஆண்டுகளை விட தற்போதைய நிலையில் தீவிரத்துடன் அதனுடைய ஆர்ப்பரித்து நீர் கொட்டுகிறது. அதே போல தெற்கு உள் கர்நாடக பகுதிகளில் கொட்டி தீர்க்கக்கூடிய கனமழை பொழிவின் காரணமாக KRS, கபினி, கேரங்கி, கேமாவதி, நுகு போன்ற அணைகளுக்கான நீர்வரத்து வெகுவாக உயர்ந்திருக்கிறது. தமிழகத்திலும் பவானிசாகர், முல்லை பெரியாறு, அமராவதி, பில்லூர், சிறுவாணி, ஆழியாறு, பரம்பிக்குளம், சோலையாறு என தமிழகத்திலும் அநேக அணைகள், இந்த அணைகள் மட்டுமல்லாது இதனை தவிர்த்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சார்ந்த அநேக அணைகள் நிரம்பக்கூடிய சூழல்ல இருக்கு. KRS அணையை பொறுத்தவரை, கர்நாடகாவினுடைய KRS அணையை பொறுத்தவரை அணைக்கான நீர் வரத்து கேரங்கி மற்றும் கேமாவதி அணைகளில் இருந்தே 30,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டு KRS அணை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. KRS அணையினுடைய தற்போதைய நீர் இருப்பு 124.8 அடியில் 111.43 அடி நீர் நிரம்பி இருக்கிறது. மேலும் 13 அடி மட்டுமே அணை நிரம்ப தேவையானதாக இருக்கிறது. அணையிலிருந்து தற்போதைய நிலையில் 2800 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அதில் 2000 கனஅடி நீர் கர்நாடக பாசனத்திற்காக அதனுடைய கால்வாய்களில் திறந்துவிடப்பட 800 கனஅடி மட்டும் காவிரி ஆற்றில் KRS அணையிலிருந்து திறக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மைசூரு மாவட்டத்தில் உள்ள நுகு அணையிலிருந்து 5000 கனஅடி நீர் காவிரியில் வெளியேற்றப்படுகிறது. கபினி அணை ஏற்கனவே பொங்கி வழிகிறது. அதனுடைய கொள்ளளவு 65 அடி என்ற கொள்ளளவில் 63.7 என்ற அளவில் அதனுடைய நீர் இருப்பு நிர்வகிக்கப்படுகிறது. அதற்கு ஏற்றாற்போல் அணைக்கு வரக்கூடிய நீர் முழுவதுமே காவிரியில் வெளியேற்றப்படுகிறது. தற்போதைய நிலையில் 56,000 கனஅடி நீர் கபினி அணையில் இருந்து வெளியேற்றப்படுகிறது இன்று காலை நிலவரப்படி. ஆக நுகு அணை, கபினி அணை, KRS அணை, இதர காவிரி கடந்து வரக்கூடிய பாதைகளில் அது மாவட்டங்களில் ஏற்படக்கூடிய கனமழை பொழிவின் காரணமாக கிளை வாய்க்கால்களின் மூலமாகவும் கிட்டத்தட்ட 61,800 பிளஸ் ஒரு 1000 ஆக 62,000 கனஅடி நீர் காவிரியில் தற்போதைய நிலையில் பிலிகுண்டு நோக்கி முன்னேறுகிறது. 62,000 கனஅடிக்கு மேல் நீரானது பிலிகுண்டு நோக்கி முன்னேறி வருகிறது. இன்று காலை நிலவரப்படி ஒகேனக்கல் பகுதியில் 30,000 கனஅடி நீர் வரத்து காணப்படுகிறது. அதே அளவில் கிட்டத்தட்ட 26,000 கனஅடி நீர் மேட்டூர் அணைக்கு தற்போதைய நிலையில் வரத்தாக காணப்படுகிறது. இந்த நிலை மேலும் இன்று மாலை வாக்கில் மேலும் உயரக்கூடும். மேட்டூர் அணையினுடைய நீர் 120 அடி கொள்ளளவில் தற்போதைய நிலையில் 47 அடியை மேட்டூர் அணையானது கடந்திருக்கிறது. அணைக்கான நீர்வரத்து இன்னமும் பல மடங்காகக்கூடிய தற்போது 26,000 என்பது அடுத்து வரக்கூடிய 12 முதல் 24 மணி நேரங்களில் 2 முதல் 3 மடங்காக கூட அதிகரிக்கும். ஏனெனில் 62,000 கனஅடி நீர் காவிரியில் தற்போது கரை புரண்டிருக்கிறது. எனவே மேட்டூர் அணைக்கு வரத்து மேலும் மடங்குகளில் அதிகரிக்கும். 2, 3, 4 என்ற அளவில் அதிகரிக்கக்கூடும். பவானிசாகர் அணையை பொறுத்தவரை
அதனுடைய முழு கொள்ளளவான 105 அடி என்ற அளவில் 77 அடி நிரம்பி இருக்கிறது. முல்லை பெரியாறு 152 முல்லை பெரியாறு அணையில் 152 அடி கொள்ளளவில் 128 அடி நிரம்பியிருக்கிறது. அதே போல அமராவதி 90 அடியில் 80 அடி தற்போதைய நிலையில் நிரம்பியிருக்கிறது. உடுமலைப்பேட்டை இந்த பகுதிகள் சார்ந்த அமராவதி அணையினுடைய நீர்மட்டம் தற்போதைய நிலையில் 80 அடியாக உள்ளது. பில்லூர் அணை 100 அடி கொள்ளளவில் 97.4 அடி நிரம்பியிருக்கிறது. சிறுவாணி அணையினுடைய நீர்மட்டம் தற்போதைய நிலையில் 24 அடியை கடந்திருக்கிறது. ஆழியாறு 100 அடியை கடந்திருக்கிறது. 120 அடி கொள்ளளவில் 100 அடியை கடந்திருக்கிறது. பரம்பிக்குளம் 72 அடி கொள்ளளவில் 32 அடியை கடந்திருக்கிறது. சோலையாறு 160 அடியில் 142 அடியை கடந்திருக்கிறது. ஆக கோவை, திருப்பூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்த, ஈரோடு இந்த மாவட்டங்கள் சார்ந்த அணைகள் வேகமாக நிரம்பி வருகிறது. அதே போல மழைப்பொழிவும் வால்பாறை பகுதிகளில் கொட்டி தீர்க்கிறது. கேரள பகுதிகளில் எத்தகைய மழைப்பொழிவு நீடிக்கிறதோ அதே அளவில் வால்பாறை மற்றும் அதனை அந்த கேரள பகுதிகளில் மழைப்பொழிவானது கனமழைப்பொழிவாக, மிக கனமழைப்பொழிவாக கொட்டி தீர்க்கிறது. நீலகிரி மாவட்டத்திலும் ஆங்காங்கே கனமழை பொழிவு ஏற்பட்டு வருகிறது. இன்று மேலும் இந்த கனமழை பொழிவினுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடும். கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகள், மேற்கு பகுதிகள் என இன்றைய நிலையில் மழைப்பொழிவினுடைய தீவிரம் மேலும் அதிகரிக்கக்கூடும். மத்திய காற்று பகுதிகளுக்கும் இன்றைய நிலையில் மிதமான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே திருப்பூர் மாவட்டம் வரை மழைப்பொழிவு நீட்சியடையக்கூடும். ஈரோடு மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலேயும் இன்று மழைப்பொழிவு ஆங்காங்கே சற்று வலுவுடன் காணப்படக்கூடும். இது மேற்கு மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளாக இந்த நிலையில் வானிலை அமைப்பின் மூலமாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் மீது மூலமாக உள்ளிருக்கக்கூடிய மேற்கு தென்மேற்கு காற்று ஏற்படுத்தக்கூடிய மழைப்பொழிவாக இருக்கும். இதர மாவட்டங்களை பொறுத்தவரை திருப்பூர், கரூர், நாமக்கல், சேலம் மாவட்டங்களில் ஆங்காங்கே லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இந்த நாள் முழுவதும் அவ்வப்போது ஓரிரு இடங்களில் ஏற்படக்கூடும். இந்த மாலை நேரத்தில் சற்று கூடுதல் பரப்பில் மழை வாய்ப்புகள் நாமக்கல், கரூர், திருப்பூர், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மிதமான மழைப்பொழிவிற்கு ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் தருமபுரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலையும் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு இன்றைய நிலையில் வாய்ப்புகள் உள்ளன. மத்திய மாவட்டங்களை பொறுத்தவரை இதர மத்திய மாவட்டங்களில் திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் அநேக இடங்களில் இன்றைய நிலையில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு தொடர்ந்து நீடிக்கும். ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவிற்கு அவ்வப்போது ஆங்காங்கே வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மாலை நேரத்தில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கக்கூடும். கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் இதே வானிலை திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலையும் கள்ளக்குறிச்சி மற்றும் விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி பகுதிகள் சார்ந்தும் கிட்டத்தட்ட இதே வானிலை நீடிக்கக்கூடும். எனினும் கடலோர பகுதிகளில் விழுப்புரம், பாண்டிச்சேரி, கடலூர் இந்த மாவட்டங்களின் கடலோர பகுதிகளில் ஒரு இடங்களில் சற்று கூடுதல் மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை இந்த மாவட்டங்களை சார்ந்தும் மேகமூட்டமான வானிலை அமைப்பு வலுவாக நீடிக்கக்கூடும். ஆங்காங்கே அவ்வப்போது ஓரிரு இடங்களில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டு மறையக்கூடும். பிற்பகலுக்கு பிந்தைய நிலையில் சற்று கூடுதல் வாய்ப்புகள் இருக்கலாம். இதர மாவட்டங்கள் எடுத்துக்கொண்டால் டெல்டா மாவட்டங்களில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர் மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் இன்று முற்பகலில் சற்று வெயில் ஆங்காங்கே காணப்படலாம். மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கும். சற்று வலுக்குறைந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு விலகி மற்றும் மீண்டும் ஒன்று கூடுதல் என்ற வகையில் மேகமூட்டமான வானிலை அமைப்பு அவ்வப்போது விலகி நீடிக்கும். இவ்வாறு நீடிக்கக்கூடிய இடங்களில், வெப்பம் உயரக்கூடிய இடங்களில் இன்று மாலை நேரத்தில், மாலை இரவு நேரத்தில் மழைப்பொழிவிற்கான வாய்ப்புகள் இந்த மாவட்டங்கள் சார்ந்து மட்டும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு மற்றும் உள்பகுதிகளுக்கும் இது பொருந்தும். புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம்,
மயிலாடுதுறை மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்களினுடைய உள்பகுதிகள், இந்த பகுதிகள் சார்ந்து இத்தகைய வானிலைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வெயில் உயரக்கூடிய இடங்களில் பெரும்பாலும் அது கடலோர பகுதிகள் சார்ந்து இருக்கும். கிழக்கு மற்றும் தெற்கு கடலோர பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள்லையும், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய உள்பகுதிகள் தொடங்கி கிழக்கு பகுதிகள் வரை இதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல், தேனி, மதுரை இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேகமூட்டமான வானிலை அமைப்பு அவ்வப்போது நீடிக்க, ஓரிரு இடங்களில் இன்று மாலை நேரத்தில் மழை பொழிவிற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. தேனி மாவட்டத்தை பொறுத்தவரை கூடுதல் சாரல் மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கு இன்று மிதமான மழை பொழிவிற்கு வாய்ப்புகள் ஓரிரு இடங்களில் இருக்கக்கூடும். விருதுநகர், தென்காசி மற்றும் நெல்லை, குமரி இந்த மாவட்டங்கள் சார்ந்து மேற்கு பகுதிகளில் தொடர்ச்சியாக சாரல் மழைக்கு, மிதமான மழைக்கு, லேசான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும். மேகமூட்டமான வானிலை அமைப்பு மேற்கு பகுதிகளில் நீடிக்கும். கிழக்கு பகுதிகளில் மேகம் விலகி சற்று வெயில் காட்டலாம். இன்றைய நிலையில் குமரி, நெல்லை, தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள் சார்ந்து கிழக்கு பகுதிகளில், கடலோர பகுதிகளில் சற்று வெயில் காட்டலாம். ஒரு சில இடங்களில் இன்று மாலை நேரத்தில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு ஓரிரு இடங்களில் கடலோர பகுதிகளில் வாய்ப்பு இருக்குது. இது ராமநாதபுரம், சிவகங்கை வரை, சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இத்தகைய வானிலை காணப்படலாம். அதாவது சற்று வெயில் காட்டி விலகி மீண்டும் மேகமூட்டம் என அவ்வப்போது மாறி மாறி நீடிக்க, வெயில் அதிகரிக்கக்கூடிய இடங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மாலை நேரத்தில், முன்னிரவு நேரத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சலன மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்படலாம். இது இன்றைக்கான வானிலை நகர்வாக நாம் எதிர்பார்க்கின்றோம். நாளைய தினம் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினுடைய நகர்வினை பொறுத்து இந்த சூழல் அப்படியே மாறும்னா பெரிய அளவில் மாற்றம் இருக்காது. கேரளம் மற்றும் கர்நாடக பகுதிகளை பொறுத்தவரை அது தொடர்ச்சியான மழைப்பொழிவிற்கு அடுத்து வரக்கூடிய 5 முதல் 6 நாட்கள் வரை இந்த தீவிர மழைப்பொழிவு நீடிக்கக்கூடும். தமிழகத்தை பொறுத்தவரை வெப்பச்சலன மற்றும் காற்று குவிதலின் மூலமாக கீழடுக்கின் வாயிலாக உள்ளிருக்கக்கூடிய மேற்கு தென்மேற்கு காற்று குவிதல் ஏற்படுவது, வெப்பம் உயர தாழமுக்கங்கள் சார்ந்து குவிதல் ஏற்பட வெப்பச்சலன இடிமழை பொழிவாகவோ அல்லது உள்ளிருக்கப்படும் மிகையான ஈரப்பதம் ஆங்காங்கே குளிர்ந்து லேசான தூறல் முதல் மிதமான மழைப்பொழிவை ஏற்படுத்தும் வாய்ப்புகளாகவோ அமையக்கூடும். இதுதான் வானிலை நகர்வாக வரும் 25, 26ஆம் தேதி வரை. சுழற்சியானது இந்திய நிலப்பகுதியில், வட இந்திய நிலப்பகுதியில் உள்நுழைந்து, குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உள்நுழைந்து வடமேற்கு இந்திய பகுதிகளை நோக்கி நகரக்கூடிய நிலை வரை வரும் 26, 27 வரை இத்தகைய வாய்ப்புகள் இருக்கின்றன. அதுவரை இந்த வானிலை கிட்டத்தட்ட இதே நிலையில் நீடிக்கக்கூடும். ஒரு சில கடலோர மாவட்டங்களை தவிர்த்து, அதாவது டெல்டா மற்றும் தென் கடலோர மாவட்டங்கள் தவிர்த்து இதர மாவட்டங்களில் மத்திய, மேற்கு, வடக்கு உள் மாவட்டங்கள், வடகடலோர மாவட்டங்கள் என அடுத்து வரக்கூடிய 7 முதல் 9 தினங்களுக்கு மேகமூட்டமான வானிலை அமைப்பு நீடிக்கவே அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கின்றன. தொடர்ந்து வானிலையில் ஏற்படும் மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.